தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் 66வது பொதுச்சபை கூட்டத்தொடரின் இன்றைய நாளுக்கான அமர்வு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் சபையின் 66வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் இன்னும் சற்று நேரத்தில் உரை நிகழ்த்த உள்ளார். Mr. President, permit me to extend. நேற்றைய தினமும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சில நாடுகளின் அரசு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். கட்டார் ராஜ்யத்தின் தலைவர் அபாட் பின் கைஃபா அல்தானியுடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். இந்த சந்தர்ப்பத்தில் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க, ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி கலாநிதி பாலித்த கொஹன மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கஃப்ரால் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பலஸ்தீன ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையில் இருதரப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. உகண்ட உப ஜனாதிபதியுடனும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளார். அத்துடன் செனகல் ஜனாதிபதி அப்துல்லா வேட்டுடன் ஜனாதிபதி நேற்று மாலை இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் 2 சிரேஷ்ட அதிகாரிகளுடன் நியூயார்க் நகரில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் துறை அதிகாரி லின் பாஸ்கோ மற்றும் செயலாளர் நாயகம் பான் கி மூனின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி விஜய் நம்பியார் ஆகியோருடன் வெவ்வேறாக இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக இன்னர் சிட்டி பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி கலாநிதி பாலித்த கொஹனவும் கலந்து கொண்டதாக இன்னர் சிட்டி பிரஸ் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லின் பாஸ்கோவுடனான சந்திப்பை அடுத்து கருத்து வெளியிட்டுள்ள வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இந்த பேச்சுவார்த்தை பயன்மிக்கதாக அமைந்திருந்தது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய நிலைமை மற்றும் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் தமக்கு விளக்கம் அளித்ததாக லின் பாஸ்கோ இன்னர் சிட்டி பிரஸிற்கு கூறியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலான தமது நிலைப்பாட்டை ஐநா மனித உரிமைகள் பேரவை மீளாய்வு செய்ய வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை அரசாங்கம் தமக்குரிய சர்வதேச நீதிசார் கடப்பாட்டிற்கு அமைவாக உரிமை மீறல்கள் தொடர்பாக விசாரணை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் அறிவிக்க தவறியமை குறித்து மனித உரிமைகள் பேரவை தனது கரிசனத்தை வெளியிட வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. 2010 ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2011 ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் ஐநா மனித உரிமை பேரவையின் செயற்பாடுகளை மதிப்பீடு செய்து மனித உரிமை கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள 69 பக்கங்கள் அடங்கிய அறிக்கையிலேயே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் முறையான சர்வதேச மட்டத்திலான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பான் கி மூனின் நிபுணர் குழு வலியுறுத்தியிருந்ததாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்துவதற்காக மனித உரிமை பேரவை ஐநா செயலாளர் நாயகத்தை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டு மக்களுக்குள்ள சுதந்திரங்களை வரையறுக்கும் வகையில் அரசாங்கத்தினால் எழுப்பப்பட்டுள்ள மதிலை தகர்த்தெறிய இம்முறை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டத்தரணிகளுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டத்தரணிகளுடன் இந்த சந்திப்பு கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். ඇයි අපි වැඩ කරන්නේ කොළඹ ජනග්‍රහණය කරන්න එක ප්‍රජාතන්ත්‍රවාදය වෙනුවෙන් கொழும்பை வெற்றி பெற செய்வதற்காக நாங்கள் ஏன் செயற்படுகின்றோம்? முதலாவது ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது எங்களுக்கு இருக்கிறது. கொழும்பிற்கு மாத்திரமல்ல, முழு நாட்டிற்கும் தகவலை அனுப்புங்கள். கருவாத்தோட்ட போலீஸ் நிலையம், கொம்பனி வீதி போலீஸ் நிலையம், தேசிய நூலக சபை, ரேஸ்கோஸ் ஆகியவற்றின் மதில்களை உடைப்பதற்காக கூட்டமைப்பு ஆணையை கோருவார்களாயின் இந்த நாட்டின் சுதந்திரத்தினை சூழ அரசாங்கத்தினால் எழுப்பப்பட்டுள்ள எங்களின் சுதந்திரங்களை வரையறுக்கும் மதில்களை தகர்த்தெறிவதற்கான மக்கள் ஆணையை நாம் கோருகின்றோம். අපේ නිදහස සීමා කරන ඒ තාප්පේ කඩන්න වරමක් අපි ඉල්ලනවා කියලා කියන්නේ.
கொழும்பு மாநகர சபையின் பொறுப்புகளை அதிகரிப்பதற்குரிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேயர் வேட்பாளர் மிலிந்த முருகுட தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஆசிரியர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்தினை குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கொழும்பு மாநகர சபை தேர்தல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு திரட்டும் நோக்கில் இலங்கை சுதந்திர ஆசிரியர் சங்கத்தினால் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மறுபுறத்தில் மாகாண சபைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கல்வி தொடர்பில் மாகாண சபைகளுக்கே உரிமை உள்ளது. இந்த மட்டத்திலிருந்து அத்தகைய பிரச்சனைகளுக்கு எம்மால் தீர்வு காண முடியாது. நடைமுறை சாத்தியமிக்க சட்டங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். 30-40 வருட யுத்த கால பகுதிக்குள் மாநகர சபைக்குள் 25-30 வருடங்களாக மட்டுப்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்புகளே காணப்பட்டன. மக்களின் எதிர்பார்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. எனினும் கொழும்பு மாநகர சபையின் பொறுப்புகளை அதிகரிப்பதே ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. அதனை மேற்கொள்வதற்கு சட்ட கட்டமைப்பில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெறும் என அந்த கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கொழும்பு கம்பெனி தெருவில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் இந்த மக்கள் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நாட்டின் வரலாற்று சிறப்பான வீடமைப்பு திட்டத்தினை ரணசிங்க பிரேமதாசவை உருவாக்கியிருந்தார். வீடுகள் உடைக்கப்படுகின்றமையே இன்று உள்ள பெரிய பிரச்சனையாகும். அனைத்து வீடுகளிலும் 3 அல்லது 4 குடும்பங்கள் உள்ளன. கூட்டு குடும்ப வீட்டு பிரச்சனைக்கு தீர்வொன்று பெற்றுக் கொடுக்க வேண்டும். நகர சபையினால் காணிகள் ஒதுக்கப்பட்டால் வீடுகளை நிர்மாணிக்கும் பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என உங்களுக்கு கூறுகிறேன். ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அவர்களை தோற்கடிப்போம் என்பதனை எந்தவித அச்சமுமின்றி நான் கூறுகின்றேன். இந்த நாட்டின் அபிவிருத்தி பணிகளை இரு தராசுகளில் இட்டு பாருங்கள். ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்துள்ளது? 2 ஆண்டுகளே நாம் நாட்டை ஆட்சி புரிந்தோம். இந்த நாட்டில் உங்களின் கண்களுக்கு தெரிகின்ற, உடலில் உணர்கின்ற, காதுகளுக்கு கேட்கின்ற, மூக்குகளுக்கு வாசனையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒன்றை செய்தது என்றால் அது ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரமே என மிகவும் பெருமையுடன் கூறுகின்றேன். இதேவேளை கிராண்ட் பாஸ் ஸ்டேட்ஸ் புரோ பிரதேசத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் மற்றொரு மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கொழும்பு மாநகர சபை வேட்பாளர் அசாத் சாலி தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். கொழும்பு ஆட்டுப்பட்டி தெருவில் நேற்று பிற்பகல் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த நாட்டை அபிவிருத்தி பண்ணணும்னு சொன்னால் நாங்க இப்படி இருந்து கொண்டிருக்கலாம். எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம், நல்ல கல்வி, நல்ல தொழில் இதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் நாங்க அரசாங்கத்தோட கை கோர்த்து போகணும். நாங்க எதிராளியா இருந்துடக்கூடாது. ஆனா கொழும்பு மக்கள் எந்த நாளும் எதிராளியாவே இருந்து பழவிட்டோம். ஒரு மாற்றமாக நாங்க இந்த தரக்கா அரசாங்கத்தோட வாக்களித்து பார்ப்போம். 4 வருஷம் அரசாங்கம் கொழும்பு மக்களுக்கு என்ன செய்யறது என்று நாங்க பார்க்கிறோம். தேர்தல் சட்டங்களை மீறிய 64 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுள் 32 பேர் சட்டவிரோதமான முறையில் சுவரொட்டிகளை ஒட்டியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் கடமைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் காமினி நவரத்ன குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரையில் 58 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உங்கள் வாழ்விற்கு மேலும் மொழியோட இமல்ஷன் எனாமல் மற்றும் ஒட்டோ பெயிண்ட்களுக்கு உலகை வென்ற பெயிண்ட் கோஸ்வே பெயிண்ட்ஸ். பெரும் போகத்துக்கு பெருமதியான பரிசுகள் இலங்கை விவசாய கரங்களுக்கு டிமோவிடம் இருந்து மஹிந்திரா டிராக்டருடன் ட்ரெய்லர், ஆட்டோவேட்டர், தட்டைக்கலப்பை, கொக்கி கலப்பையுடன் பெருமதியான 4 பேக்கேஜுகள். பொருத்தமான பேக்கேஜை தெரிவு செய்யுங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. இந்திய இலங்கை கூட்டு கடற்படை யுத்த பயிற்சிகள் இன்று நிறைவு பெற்றன.
இந்த சந்தர்ப்பத்தை பார்வையிடுவதற்காக பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார். இந்திய இலங்கைக்கு இடையிலான கூட்டு கடற்படை யுத்த பயிற்சியை பார்வையிட பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இன்று மாலை வருகை தந்திருந்தார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோகே காந்தா, கடற்படை தளபதி மற்றும் ஆகியோருடன் இந்திய கிழக்கு கடற்படை பிரிவின் கட்டளை அதிகாரியும் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிருந்தனர். கடற்படையின் இந்த கூட்டு யுத்த பயிற்சி திருகோணமலை துறைமுக கடற்பகுதியில் கடந்த 5 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தமிழர் விடுதலை கூட்டணியின் வருடாந்த மாநாட்டை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி தெரிவிக்கின்றார். இந்த மாநாடு யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற உள்ளது. அரசியல் கட்சிகள் வருடம் ஒரு தமிழது வருடாந்த மாநாட்டை நடத்த வேண்டிய கடமைப்பாடுண்டு. அந்த அடிப்படையிலே தான் தமிழர் விடுதலை கூட்டணி இந்த மாநாட்டை நடத்துகின்றது. இந்த மாநாட்டிலே அதாவது வார 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற மாநாட்டில் சில முக்கியமான அம்சங்களை சேர்த்துக்கின்றோம். சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், முக்கியமான தீர்மானங்கள். அதோடு இந்த கட்சியினுடைய தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி ஆகிய மூன்றும் நீண்ட காலமாக உழைத்த ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள ஒரு முக்கியமான பிரமுகரை கூப்பிட்டு மேடையிலே கௌரவிக்க யோசித்திருக்கின்றோம். திருவாளர் அமைச்சர் தொண்டமானவர்களுடைய கட்சியும் எங்களுடன் இணைந்து செய்யப்பட்டது. ஆரம்ப காலத்திலே அவருடைய கட்சியிலிருந்தும் 2 முதிய தலைவர்களை கூப்பிட்டு கௌரவிக்க யோசிக்கின்றோம். கிழக்கு மாகாண விவசாய அமைச்சினால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஈஸ்ட் எக்ஸ்போ 2011 கண்காட்சி இன்று திறந்து வைக்கப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கண்காட்சியினை திறந்து வைத்தார். எதிர்வரும் 25ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறும். விவசாயம், பொருளாதாரம், வரலாறு, தொழில்நுட்பம் என பல்வேறு பிரிவுகளில் காட்சி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் கடந்த யுத்த வெற்றியின் போது பயன்படுத்தப்பட்ட யுத்த தளவாடங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பிரதி அமைச்சர் MKDS குணவர்தன, மாகாண அமைச்சர் டி நவரண்டராஜா, தவிசாளர் HM ஃபாயிஸ் உட்பட பலர் அங்குரார்ப்பண நிகழ்வின் போது இணைந்திருந்தனர். விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளன. வடபுலத்திற்கு சுற்றுலா மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு புதிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மனிதாபிமான நடவடிக்கையின் சின்னங்களை பார்வையிடுவதற்கு சுற்றுலா பயணிகள் கூடிய ஆர்வம் காட்டி வருகின்றனர். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, நாகதீபம் உள்ளிட்ட வடபுலத்திற்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டு பெருந்திரளான மக்கள் வருகை தருகின்றனர். மனிதாபிமான நடவடிக்கையின் இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற புதுக்குடியிருப்பு, வெள்ளமுள்ளி வாய்க்கால் மற்றும் நந்திக்கடல் ஆகிய பிரதேசங்களை பார்வையிடுவதற்கு மக்கள் மத்தியில் கூடிய ஆர்வம் காணப்படுகின்றது. சுற்றுலா பயணிகளுக்கு விசேட வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க இலங்கை இராணுவத்தினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். A9 வீதி மற்றும் பல இடங்களில் சிற்றுண்டி சாலைகள் உட்பட உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பிட்டிய முல்லைத்தீவு பகுதிக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்ட மக்களுடன் நட்புறவு ரீதியில் உரையாடினார். பயங்கரவாத செயற்பாடுகள் காரணமாக பாரிய அளவில் சேதமாக்கப்பட்ட யாழ் குடாநாட்டை மிகவும் குறுகிய காலத்திற்குள் அபிவிருத்தி செய்து மக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தமை தொடர்பாக மக்கள் அரசாங்கத்திற்கு பாராட்டு தெரிவித்தனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 2010-2011 ஆண்டு கல்வியாண்டுக்கான 1ஆம் வருட புதிய மாணவர்களுக்கான விரிவுரைகள் அடுத்த மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. விவசாய விஞ்ஞான பீடம் எதிர்வரும் 3ஆம் தேதியும், சுகாதார பராமரிப்பு விஞ்ஞான பீடம் எதிர்வரும் 5ஆம் தேதியும் ஆரம்பமாக உள்ளது. கலை கலாச்சார பீடம், வர்த்தக முகாமைத்துவ பீடம், விஞ்ஞான பீடம் ஆகியவற்றுக்கான விரிவுரைகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமாகும். விடுதி வசதிகள் வழங்கப்பட்டுள்ள மாணவர்கள் விரிவுரைகள் ஆரம்பமாகும் தினத்திற்கு முதல் நாள் மாலை 5 மணிக்கு முன்னர் சமூகம் அளிக்குமாறு கேட்கப்பட்டுள்ளனர். மேலதிக விவரங்களுக்கு 0652240584 0652240731 என்னும் தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொள்ளுமாறு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் கேட்டுள்ளார். விளம்பரத்தின் பின்